பாரதியார் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பிரசன்ஸ் கிறிஸ்துமஸ் சிறப்பு நிகழ்ச்சி. Without God's grace, we cannot do anything. So to invoke God's grace, here comes our school choir to present the prayer song. Middle
miss out Bharatanatyam during this Christmas celebration, can we? So the ensuing item is Bharatanatyam. यहोवा राजा है सामर्थ से भरा, अनादि परमेश्वर वो ना टलेगा। यहोवा राजा है सामर्थ से भरा, अनादि परमेश्वर वो ना टलेगा। हे युगों से युगों तक एक ही है राजा, महिमा के सिंहासन पर बैठा
Now, primary students from Branch School is here to perform a dance. जश्न जश्न मनाए हम, खुशी के गीत गाए हम। जश्न जश्न मनाए हम, क्योंकि पैदा हुआ सबका राजा, वो है हमारा मसीहा। पैदा हुआ सबका राजा, वो है हमारा मसीहा। जश्न जश्न मनाए हम, जश्न जश्न मनाए हम, खुशी के गीत गाए हम। जश्न जश्न मनाए हम। दूतों ने गीत गाए, चरवाहे मैदान से आए। एक तारा जगमगाया, विद्वानों को साथ लाया। दूतों ने गीत गाए, चरवाहे मैदान से आए। एक तारा जगमगाया, विद्वानों को साथ लाया। महिमा को छोड़ आया, चरनी में यीशु आया। जीवन देने वो आया, राजाओं का राजा। जश्न जश्न मनाए हम, जश्न जश्न मनाए हम, खुशी के गीत गाए हम। जश्न जश्न मनाए हम। पाप हटाने आया, राह दिखाने आया। मुक्ति दिलाने आया, हमको बचाने आया। पाप हटाने आया, राह दिखाने आया। मुक्ति दिलाने आया, हमको बचाने आया। महिमा को छोड़ आया, चरनी में यीशु आया। जीवन देने वो आया, राजाओं का राजा। जश्न जश्न मनाए हम, जश्न जश्न मनाए हम, खुशी के गीत गाए हम। जश्न जश्न मनाए हम, क्योंकि पैदा हुआ सबका राजा, वो है हमारा मसीहा। पैदा हुआ सबका राजा, वो है हमारा मसीहा। जश्न जश्न मनाए हम, 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 जश्न जश्न मनाए हम। Upcoming item is going to be Bharatanatyam by our school girls. நீரானவா நிலமானவா விண்ணானவா காற்றானவா இறைவா ஒளியானவா தாங்கடத்துக்கு தரகடத்துக்கு திம் தத்தின் தகுதுன தாங்கடத்துக்கு தரகடத்துக்கு திம் தத்தின் தாங்கடத்துக்கு தரகடத்துக்கு திம் தத்தின் ரஜம் தக்கிட்ட தாங்கடத்துக்கு துன திம் தாங்கடத்துக்கு துன திம் தாங்கடத்துக்கு துன தாங்கடத்துக்கு துன தாங்கடத்துக்கு துன தாங்கடத்துக்கு துன தத்தஜம் தத்தின்
நீர்தானே உயிர்க்கெல்லாம் முதலானவன். நீர்தானே உயிர்க்கெல்லாம் முதலானவன். நான் தேடும் உலகெல்லாம் உறவானவன். ஜெகம் கூடி ஜதி பாடும் இசையானவன். ஜெகம் கூடி ஜதி பாடும் இசையானவன். என்னை நாடும் தொடர்கின்ற நிழலானவன். என்னை நாடும் தொடர்கின்ற நிழலானவன். நீர்தானே உயிர்க்கெல்லாம் முதலானவன். இறைவா நதியில் நீராகி நிலவெல்லாம் ஒளியாகி பனியில் துளியாகும் இறையானவா. நதியில் நீராகி நிலவெல்லாம் ஒளியாகி பனியில் துளியாகும் இறையானவா. புவியில் திறனாகி உயிரெல்லாம் கருவாகி காற்றில் அசைந்தாடும் நிறைவானவா. புவியில் திறனாகி உயிரெல்லாம் கருவாகி காற்றில் அசைந்தாடும் நிறைவானவா. ஸ்வரம் தேடியே உனை பாடினே, இதம் கூடியே மகிழ்ந்தாடினே. சலங்கை ஒலியாக சதிராடும் மயிலாக ஜதியில் ஒயிலாக நடமாடினே. சலங்கை ஒலியாக சதிராடும் மயிலாக ஜதியில் ஒயிலாக நடமாடினே. சபையில் இனிதாக இடம் தேடும் முகமாக இதயம் கலந்தோரை புகழ்ந்தாடினேன். சபையில் இனிதாக இதம் தேடும் முகமாக இதயம் கலந்தோரை புகழ்ந்தாடினேன். ரதபப்ப பப்ப சசனி நின்னி ரதபப்ப ரீதபா. சசனி நின்னி ரிரி சச சச சரி காமரி கசா. நீர்தானே உயிர்க்கெல்லாம் முதலானவன். நான் தேடும் உலகெல்லாம் உறவானவன். ஜெகம் கூடி ஜதி பாடும் இசையானவன். ஜெகம் கூடி ஜதி பாடும் இசையானவன். என்னை நாடும் தொடர்கின்ற நிழலானவன். என்னை நாடும் தொடர்கின்ற நிழலானவன். நீர்தானே உயிர்க்கெல்லாம் முதலானவன். இறைவா Now, Christmas play is going to be enacted before you. Wise men still seek Jesus Christ. Then what about you and me? If we seek Jesus, we will also be wise always. Wise men still seek him. ஞானிகள் இன்னும் அவரை தேடுகின்றனர். காட்சி 1. மரியாளின் வீடு. மரியாள் என்பவர் தாழ்மையும்
தேவ பக்தியுள்ள பெண். ஆகையால் தேவன் அவளை ஒரு விசேஷித்த காரியத்துக்காக தெரிந்து கொண்டார். தேவன் இயேசு கிறிஸ்துவாக அவளிடத்தில் பிறக்க தெரிந்து கொண்ட நற்செய்தியை தேவதூதனாகிய காபிரியேல் மூலம் மரியாளுக்கு தெரிவித்தார். Hail Mary, the Lord is with you. You are the most blessed among women. Who are you? Do not be afraid, Mary. I am Gabriel, the angel sent by God. I have good news for you. What are you saying? You have found favor with God, Mary. You will give birth to a baby boy. He will be the son of the Most High God. He will save the people from their sins. I don't understand. How can this happen? I don't have a husband. The Holy Spirit will come on you. By the power of God, you will carry the Son of God. The baby will be named Jesus, meaning Savior, because he will save mankind from their sins. There is nothing impossible with God. I am God's servant. Let it happen to me according to his will. காட்சி 2. யோசேப்பின் வீடு. யோசேப்பு என்பவர் மரியாளுக்காக நிச்சயிக்கப்பட்டிருந்தார். மரியாள் கர்ப்பவதியான செய்தி அறிந்தவுடன் அதிர்ச்சி அடைந்து அவளை தள்ளிவிட மனதாயிருந்தான். அப்பொழுது தேவதூதர் அவரிடத்தில் தோன்றி, மரியாளை சேர்த்து கொள்ள பயப்படாதே, அவள் தேவனுடைய குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிறாள் என்று அறிவித்தார். What is this news? Mary says. How can she be carrying a baby? What will people say? I am a decent man with a good name. I know what to do. I will quietly put Mary away. Joseph, Joseph. Who is calling me? Joseph, I am Gabriel, messenger of God. Do not be afraid to take Mary as your wife. The baby in her is the Son of God. He is to be named Jesus, meaning Savior. What dream was that? God sent his angel to tell me not to fear. Oh God, forgive me for doubting Mary. She is chosen by God to carry his son. I will take care of her. காட்சி 3. முன்னரே தீர்க்கதரிசன புஸ்தகங்களில் கூறியுள்ளபடி இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்தில் பிறக்கும் பொழுது ஒரு விசேஷித்த நட்சத்திரம் தோன்றும் என்று ஞானிகள் அறிந்திருந்தனர். அந்த நட்சத்திரத்தை பார்த்தவுடன் அதை பின்தொடர்கின்றனர். Melchior, did you see this wonderful secret in the great book? Yes, Gaspar. You are talking about the king to be born, is it not? Yes, Melchior. It says he will be the divine ruler and will be born in the east. I wonder when this king will be born. The book says he is to be born this year. Oh, how awesome! We must go and worship this king. Hey, you too! Look, there is a mysterious star in the night sky. Oh, how it dazzles and shines. Where? Show it to me. Wow, what a beauty. Look, Melchior. I believe this star tells us the king we are looking for is born. Let us go then, in search of this newborn king. Yes, let's go. Let us take gifts of purest gold to crown him, and fragrant incense to worship him. And you, Balthasar, what will you bring for the king? My gift will be the mystic myrrh, because this king will be the Redeemer who lays down his life for this world. Let us go then without wasting time. காட்சி 4. அவ்வாறு அவர்கள் நட்சத்திரத்தை தொடர்ந்து செல்கையில் ஏரோது ராஜாவின் அரண்மனையை கடக்கின்றனர். ஒருவேளை ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா இங்கே பிறந்திருப்பாரோ என்று எண்ணி அரண்மனைக்கு சென்று ராஜாவிடம் விசாரிக்கின்றனர். ஏரோது ராஜா அதிர்ச்சி அடைந்தான். நான் ராஜாவாக இருக்கும்போது வேறு ஒரு ராஜா எப்படி பிறப்பார் என்று சொல்லி
நீங்கள் ராஜாதி ராஜாவை பார்த்தால் என்னிடத்தில் வந்து சொல்லுங்கள் என்று தந்திரமாக சொல்லி அனுப்புகிறான். மீண்டும் அந்த நட்சத்திரத்தை கண்டு பின்தொடர்ந்த சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரம் நின்ற இடத்தில் குழந்தையாகிய இயேசுவை கண்டு தாங்கள் கொண்டு வந்த பரிசுகளை அவர் முன் வைத்து அவரை பணிந்து கொண்டனர். அவர்கள் போகும் வழியில் தேவதூதர் அவர்களுக்கு தோன்றி இந்த செய்தியை ஏரோது ராஜாவிடம் அறிவிக்க வேண்டாம் என்று அவர்களை எச்சரித்தார். Who are you? And what brings you so far to my palace in Jerusalem? O king, we are coming from the east. We have come to see the newborn king of the Jews. We saw his star in the east, and we have come to worship him. A king is born in a palace. Is it not, your majesty? What? A king of the Jews? But I am the king here, and there is no newborn baby in my palace. Come here and tell me if you know anything about this newborn king of the Jews. Ha 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 ha! Newborn king indeed. We will find out. Your Majesty, the prophetic books say the king will be born in Bethlehem of Judea. How can this be? Oh, wise men from the east, I appreciate you for your wisdom. Please go find the baby king and come and tell me, so that I can also worship him, this king of the Jews. Thank you, O king. We take leave of you now. My friends, how do we find the newborn king? We have no clue as to where he is born. Look, the star we saw in the east is going before us. It will lead us to the newborn king. Three kings of Orient are bearing gifts. We travel so far, fields and fountains, moor and mountains, following yonder star. Oh, star of wonder, star of night, star with royal beauty bright, westward leading, still proceeding, guide us to thy perfect light. Born a king on Bethlehem's plain, gold I bring to crown him again. King forever, ceasing never over us all to reign. Oh, star of wonder, star of night, star with royal beauty bright, westward leading, still proceeding, guide us to thy perfect light. Frankincense to offer have I, incense owns a deity nigh. Prayer and praising voices raising, worship him, God most high. Oh, star of wonder, star of night, star with royal beauty. The upcoming item is going to be a fabulous dance for a scintillating music. Can you see it? Everybody's got hope in their eyes, got hope in their eyes. Can you hear it? All the angels singing out in the night, singing out in the night. There's a star in the north sky, burning like a sunrise, dawning of the new day. Everything's about to change. Here it comes, here it comes. Can you feel it in the air? Can you feel it in the air? It's feeling like Christmas. Feeling like Christmas. It's feeling like Christmas. Yeah, yeah, yeah.
are going to sing a carol song. வரலாற்றினையே இரண்டாய் பிரித்த அதிசயவானே, புவி மீட்டிடவே மண்ணில் வந்தீரே. தேன் இனிமையிலும் இனிமையான அழகியவானே, பேரொளியில் என்னை நடக்க செய்தீரே. நீங்க வந்துட்டதால பாவம் போச்சு, கவலை எல்லாம் போயே போச்சு, சாபங்கள் எல்லாம் மறைஞ்சு போனதே. தேவன் பரத்தில் இருந்து இறங்கி வந்தீர், மனிதனாக மாறி இங்கே அடிமை என்னையும் மீட்டுக் கொண்டீரே. நான் உம்மை போற்றுவேன், நான் உம்மை புகழுவேன், தினம் நன்றி சொல்லி அன்பை பாடி உம்மை வணங்குவேன். என் இம்மானுவேல் நீரே, நீர் என்னோடு இருக்கின்றீரே, இனி என்னாலுமே உம் நாமமே பாடி போற்றுவேனே. என் இம்மானுவேல் நீரே, நீர் என்னோடு இருக்கின்றீரே, இனி என்னாலுமே உம் நாமமே பாடி போற்றுவேனே. ஆதித்திருவார்த்தையே, விழி வெள்ளி நட்சத்திரமே, பரலோக ராஜாவே நீதானே செய்யா. நியாய பிரமாணத்தை மாற்றி எழுதும் தேவன் நீரே, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரும் நீரே நீரே. இம்மானுவேல் நீரே, நீர் என்னோடு இருக்கின்றீரே, இனி என்னாலுமே உம் நாமமே பாடி போற்றுவேனே. என் இம்மானுவேல் நீரே, நீர் என்னோடு இருக்கின்றீரே, இனி என்னாலுமே உம் நாமமே பாடி போற்றுவேனே. வரலாற்றினையே இரண்டாய் பிரித்த அதிசயவானே, புவி மீட்டிடவே மண்ணில் வந்தீரே. இனிமையிலும் இனிமையான அழகியவானே, பேரொளியில் என்னை நடக்க செய்தீரே. நீங்க வந்துட்டதால பாவம் போச்சு, கவலை எல்லாம் போயே போச்சு, சாபங்கள் எல்லாம் மறைஞ்சு போனதே. தேவன் பரத்தில் இருந்து இறங்கி வந்தீர், மனிதனாக மாறி இங்கே அடிமை என்னையும் மீட்டுக் கொண்டீரே. நான் உம்மை போற்றுவேன், நான் உம்மை புகழுவேன், தினம் நன்றி சொல்லி அன்பை பாடி உம்மை வணங்குவேன். என் இம்மானுவேல் நீரே, நீர் என்னோடு இருக்கின்றீரே, இனி என்னாலுமே உம் நாமமே பாடி போற்றுவேனே. என் இம்மானுவேல் நீரே, நீர் என்னோடு இருக்கின்றீரே, இனி என்னாலுமே உம் நாமமே பாடி போற்றுவேனே. என் இம்மானுவேல் நீரே, நீர் என்னோடு இனி என்னாலுமே உம் நாமமே பாடி போற்றுவேனே. என் இம்மானுவேல் நீர் என்னோடு இருக்கின்றீரே, இனி என்னாலுமே உம் நாமமே பாடி போற்றுவேனே. The birth of Jesus brought joy to all, both to the rich and poor, educated and uneducated. Here's a folk dance for you presented by 7th and 8th standard students.
வழி நடத்த தொடர்ந்து சென்றாரே. அரண்மனையை கண்டதினால் அங்கு சென்றாரே. வானோரு வாழ்த்து பாரோரு போற்று பாராளும் தேவன் என்று பிறந்து விட்டாரே. ஏரோது நடுங்கு எருசலேம் கலங்கு யூதரின் ராஜா என்று பிறந்து விட்டாரே. அரசரை அரண்மனையில் காண வந்தோமே, அவருக்கு காணிக்கை செலுத்த வந்தோமே. அரசரை அரண்மனையில் காண வந்தோமே, அவருக்கு காணிக்கை செலுத்த வந்தோமே. சேதி கேட்ட ஏரோது தந்திரம் செய்தார். கண்டு வந்து காரியத்தை சொல்லுங்கள் என்றார். சேதி கேட்ட ஏரோது தந்திரம் செய்தார். கண்டு வந்து காரியத்தை சொல்லுங்கள் என்றார். வானோரும் பாரோரும் வானோரும் வாழ்த்து பாரோரு போற்று பாராளும் தேவன் என்று பிறந்து விட்டாரே. ஏரோது நடுங்க எருசலேம் கலங்கு யூதரின் ராஜா என்று பிறந்து விட்டாரே. வானோரும் வாழ்த்து பாரோரும் போற்று பாராளும் தேவன் என்று பிறந்து விட்டாரே. ஏரோது நடுங்க எருசலேம் கலங்க யூதரின் ராஜா என்று பிறந்து விட்டாரே. Higher secondary boys are here on the stage to enact a Tamil drama on the significance of Christmas. மச்சான் இங்கே பாரு, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஜெண்டா மூலம் வாசிக்கிற மாதிரி ஒருத்தன் உட்காந்துருக்கான். டேய் போடா, சும்மா என்னையே கலாச்சிட்டு. ஆமாம் ஆமாம், இவரை கலாய்ச்சிட்டாலும். டேய் இங்கே பாருடா, பாத்ரூம் கோட்டுற டைல்ஸ் மாதிரி ஒருத்தன் சொக்கா போட்டுனுக்குறான். ஏய் நான் செங்கல்பட்டு செஞ்சு காஞ்சிடா. உக்காடுறா முத்தனம் மூஞ்சி. போடா டேய், பல்லெல்லாம் தட்டிடுவேன். சார் வர்றாரா? சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் குட் மார்னிங். சிட் டவுன் சிட் டவுன். என்னப்பா நேற்று கொடுத்த ஹோம்ஒர்க்லாம் படிச்சுட்டு வந்துட்டீங்களா? படிச்சிட்டோம் சார். பரவாயில்லையே, எல்லாரும் படிச்சுட்டு வந்துட்டீங்க போல. சரி நீங்கள் ஃபஸ்ட்டு கோடிட்ட இடத்த நிரப்புறீங்களான்னு பார்ப்போமா? டே ராஜு, நீ நறுப்பிடுவாடா. டேய் அவனுக்கு வயிற்று ரொப்பவே நேரம் கரெக்டாக இருக்கும், இது எங்கே ரொப்ப போகிறான்? எப்பா எல்லாரும் புத்தகத்தை எடுத்து வச்சு பாருங்கப்பா. ஹலோ எஸ்கியூஸ் மீ சார். என்னம்மா அனமேலு, இன்றைக்கும் லேட்டா? சார் வர்ற வழியில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார். சரி போய் உட்காருமா, போம்மா. எல்லாரும் புத்தகத்தை வச்சு பாருங்கப்பா. ஏம்மா கொஞ்சம் திரும்பு. ஆமாம் உன் பேர் என்ன? என் பேர் அலமேலு. இது பேர் அலமேலா. இதை ஃபீமேல்னு சொன்னாலே அவனும் நம்ப மாட்டான். இவர் மட்டும் ரொம்ப அழகாக இருக்கு. ஏய் என்னங்கப்பா அங்கே சத்தம்? சார் இவன் சும்மா சும்மா என்னை கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கான். என்ன முகிலு, ஸ்டாண்ட் அப். என்ன நீ எல்லாரும் கிண்டல் அடித்து பேசிகிட்டு இருக்கியாமே? இல்லையே சார். சரி நீ எனக்கு பதில் சொல்கிறியா? சொல்கிறேன் சார். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு ஆண்டா குழம்பு. விளங்கிடும்டா, சோறும் குழம்பும் சோறு குழம்புனே இருக்கல. எரும மாடு உட்கார்றா, ஒன்றுத்துக்கும் உனக்கு பதிலே தெரியாதுல்ல. எப்பா ஒருத்தனுக்கும் தெரியாது. எப்பா ரவி நீ எந்திருப்பா. சொல்லுங்கள் சார். நீ சொல்லிடுவியா? சொல்லிடுவேன் சார். நான் சொல்கிற வாக்கியத்தை அப்படியே மாற்றி சொல்லணும். ஓகே சார். குமார் மாங்காய் பறிக்க சென்றான். மாற்றி சொல்லு பார்ப்போம். மாங்காய் குமார் ஒன்றா பறிக்க வரான். கரெக்டா சார்? விளங்கிடும்டா, ஒருத்தனுக்கு கூட ஒருத்த கொஸ்டினுக்கும் ஆன்சர் தரல. உட்கார். இதில் நல்லா பேசி சிண்டல் அடிச்சு பேசிகிட்டு இருக்கீங்களா? சார் ராஜா கேளுங்க சார், பக்காவாக பதில் சொல்லுவான். யாருப்பா? எம்ராஜா? டி ராஜ்குமார் சார். யார் அவனை ஒரு வார்த்தை படிக்க சொன்னாவே அந்த வார்த்தையை படித்து முடிக்க 10 நிமிஷம் எடுத்துப்பான். இதில் அவன் எனக்கு பதில் சொல்லிட்டாலுமா? சார் எனக்கு தெரியும் சார். எப்பா நீ உட்காருப்பா. ஆமாம் நீங்களாம் பாஸ் ஆகணும்னு யாருக்குமே அக்கறை இல்லையாப்பா? சார் அதெல்லாம் நிறைய இருக்குது சார். யாருக்கு சார் இருக்குது? எங்கள் பஸ் கண்டக்டருக்கு தான் சார். நீ பாஸ் ஆகுதுல அவருக்கு என்னடா அக்கறை? அவர் மட்டும்தான் சார் டெய்லியும் நீ பாஸான்னு கேட்பாரு. அட மக்கு, அவர் நீ பாஸ் வச்சிருக்கியான்னு கேட்குறாரு. அது கூட உனக்கு புரியல. உட்கார்றா. இதில் நீ பள்ளிக்கூடத்துக்கு வர. சூப்பரா, நல்லா விளங்கிடும். எஸ்கியூஸ் மீ சார், மே கமின் சார். யாரா அவன் நடுவில்? ஃபுட்பால் டீமுக்கு பேர் எடுக்க வந்திருக்கேன் சார். பிடி சார் அனுப்பிச்சு விட்டாரு. ஆமாம், உனக்கும் வேறு வேலை இல்லை, அவருக்கும் வேறு வேலை இல்லை. எல்லாம் என் பீரியடில் வந்து என் தலையோட இருப்பீங்க. எடுத்துகிட்டு போயிடுறேன் சார். என் தலையவாடா? இல்லை சார், பேரை போய் எடுத்துக்கோ போ. ஃபுட்பால் டீமுக்கு யார் யாரா வரீங்க? மச்சான் நான் வரேன்டா. நீ வரியா? ஓகேடா. டே ராஜு பேரையும் எடுத்துக்கடா. ராஜா ஓகேடா. என்னப்பா எடுத்தியா? அவனுக்கு பாலை தட்டவே தெரியாது. அவனை போய் எப்போ மேட்ச்சில் எடுப்ப? வேணாண்டா. ஓகேடா, பேர் கொத்தவலாம் லஞ்ச் பிரேக்கர் அப்புறம் கிரவுண்டுக்கு வந்துருங்க. சார் செலக்ட் பண்ணுறாரு. தேங்க்யூ சார். தேங்க்யூ நீயே வச்சுக்கோப்பா. இதில் வந்து பாதி பீரியட் இவனே எடுத்துட்டான். இதில் எனக்கு வேறு தேங்க்யூவா? எப்பா
லஞ்ச் பெல் அடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். நான் சாப்பிட்டுட்டு வரேன். எல்லாரும் சாப்பிட்டு வந்தோன்னு பதில் சொல்லணுண்ணே. வரேன்ப்பா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். டே ரவி, என்னடா சாப்பாடு கொண்டு வந்திருக்கா? மச்சான் நான் நூடுல்ஸ் மச்சான். நீ? நான் பிரிஞ்சு மச்சி. டே ராஜ், நீ என்னடா எடுத்துகிட்டு வந்த? மச்சான் அவனே ஒரு சாம்பார் தாண்டா எடுத்துகிட்டு வந்துப்பான். வேறு என்ன எடுத்துகிட்டு வரப்பான் புதுசாக? மச்சான் அஜய், நெக்ஸ்ட் பீரியட் பயாலஜிடா. சார் விலங்கியலும் வாழ்வியலும் ஃபஸ்ட் வர சொன்னார். ஃபஸ்ட் வந்தியா மச்சான்? டே விலங்கியல் மட்டும்தான்டா படிச்சிருக்கேன், அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா. வாழ்வியல் கேட்டால் என்ன மச்சான் பண்ணுவா? டே நல்லா ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு கெமிஸ்ட்ரி எழுதுறோம்டா, இதெல்லாம் ஜிஜிபி மேட்டடா. டே சார் வர்றா. குட் ஆஃப்டர்நூன் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். உட்காருங்க. எல்லாம் குட் மார்னிங் சொல்லிட்டு இருக்கீங்களா? குட் ஆஃப்டர்நூன்பா. யாரும்மா நீ? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சின்னதாக ஒரு கோட்டிங் பண்ணிட்டு இருக்கேன் சார். உனக்கெல்லாம் கோடிங் பண்ணவே டைம் இல்லை, இதில் கோட்டிங் வேறையா? சார் சும்மா என்னையே சொல்லிட்டு இருக்காதீங்க சார். நான்லாம் ஒன்றும் சொல்லம்மா, நீ உட்காருமா. அதை முதல்ல எடுத்து உள்ள வைமா. நான் போகிறேன். எங்கம்மா போகிற? நான் போகிறேன், போங்க சார். சரிம்மா போம்மா. எப்பா நேற்று நான் விலங்கியலை பற்றி ஃபஸ்ட்டு வர சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு வந்தீங்களா? என்ன அஜய், ஃபஸ்ட்டு வந்துட்டியா இல்லை பேந்த முடிச்சுட்டு வந்து முட்டி போட போறியா? ஐயோ கடவுளே, எப்படியாச்சும் காப்பாற்றி விட்டுருப்பா. அங்கே என்னப்பா பார்க்குற? சார் ரிஹர்சல் பார்த்துட்டு இருந்தேன். இங்கே வா. இது என்ன ட்ராமாவா ரிஹர்சல் பார்க்கறதுக்கு? சார் இல்லை சார். சரி, நேற்று நான் வந்து விலங்கியலை ஃபஸ்ட்டு வர சொன்னேன்ல. ஆமாம் சார். ஃபஸ்ட்டியா? படித்தேன் சார். சரி சொல்லு பாப்போம். சார் பசு தானே? ஆமாம்ப்பா. சார் பசு நம்ம தாய். அதுக்கு இருக்கும் வாய். சரி. அதுக்கு 4 கால், அது கொடுக்கும் பால். தின்னும் அது போல முட்டிடும் தள்ளி நில்லு. என்னப்பா இது? என்ன உங்க அப்பா சொல்லி கொடுத்ததா? சார் உங்க ஆயா சொல்லி கொடுத்தா. என்னது? சார் எங்க ஆயான்னு சொன்னேன் சார். சரிப்பா, நீ வந்து பசுவை பத்தி விலங்கியல சொன்னதெல்லாம் போதும். இப்போ வாழ்வியல்ல உங்க ஆயாவை பத்தி சொல்லு பாப்போம். ஐயோ வாழ்வியல் படிக்கலையே. சரி விலங்கியல் சொல்றியா? சார் சொல்றேன் சார். சொல்லு. எங்க ஆயா எங்க தாத்தாவோட ஒய்ஃப் சார். சரிப்பா. எங்க அப்பாவோட அம்மா சார். எங்க தாத்தாவுக்கோ எங்க ஆயா மேல அக்கறை சார். சரிப்பா. அப்போ ஒரு லாக்டவுன் டைம்ல பாலே கிடைக்கல சார். அதனால எங்க ஆயாவுக்கு பசு வாங்கி கொடுத்தாரு எங்க தாத்தா. அந்த பசு யாரு? பசு நம்ம தாய். அதுக்கு இருக்கும் வாய், அதுக்கு 4 கால், அது கொடுக்கும் பால். தின்னும் அது புல்லு, முட்டிடும் தள்ளி நில்லு. போதும் நீ எதை சொன்னாலும் கடைசியில் லிங்க் பண்ணி பசுக்கிட்டே வர இரு. இப்போ நீ தாவர வேலையை உங்கள் தாத்தா பாட்டியை பற்றி சொன்னதெல்லாம் போதும் வாழ்வியல்ல. இப்போ நீ தென்னை மரத்தை பற்றி தாவரவியலில் சொல்கிறியா பாக்கியா? ஐயோ தாவரவியலா சார்? சரி சொல்கிறேன் சார். சொல்லுப்பா. தென்னை மரம் ரொம்ப உயரத்தில் வளரும் சார். அதில் நிறைய தேங்காய் இளநீலாம் இருக்கும் சார். தேங்காவா இளநியா? சார் ரெண்டுமே இருக்கும் சார். சரிப்பா. அந்த தென்னை மரத்தடியில் தான் சார் எங்களை பசுவை கட்டி வச்சிருந்தோம். அந்த பசு யாரு? பசு நம்ம தாய். அதுக்கு இருக்கும் வாய், அதுக்கு 4 கால், அது கொடுக்கும் பால். தின்னும் அது புல்லு, முட்டிடும் தள்ளி நில்லு. நீ என்ன சொன்னாவும் போட்டாவும் பாயிண்ட் அடிக்கிற. இரு, நான் யார் ரூட்டில் வரேன். இவன் நிலத்தில் இருக்கிறத பற்றி சொன்னாதானே இப்படி பண்ணுறான். இரு, இப்போ நான் சொல்கிறேன். தம்பி, விமானத்தை பற்றி சொல்கிறியா? சார் விமானம் தானே சார்? விமானம் ரொம்ப உயரமாக பறக்கும் சார். அதில் நிறைய ஜன்னல்லாம் இருக்கும் சார். அந்த ஜன்னல்லேருந்து பார்த்தோன்னா எங்கள் கிராமமே தெரியும் சார். அந்த கிராமத்து நடுவில் ஒரு வயல் சார். சரிப்பா. அந்த வயல்ல உயரமா ஒரு தென்னை மரம் இருக்கும் சார். அந்த தென்னை மரத்துல தான் சார் எங்க பசுவை கட்டி வச்சிருந்தோம். அந்த பசு யாரு? பசு நம்ம தாய். அதுக்கு இருக்கும் வாய், அதுக்கு 4 கால், அது கொடுக்கும் பால். தின்னும் அது புல்லு, முட்டிடும் தள்ளி நில்லு. ஒரு நிமிஷம். ஹலோ என்னங்க குழந்தை அழுவுது. குழந்தை அழுவுதா? பாலா? பசும்பால் தானே? பசு யாரா? பசு நம்ம தாய். அதுக்கு இருக்கும் வாய், அதுக்கு 4 கால், அது கொடுக்கும் பால். தின்னும் அது புல்லு, முட்டிடும் தள்ளி நில்லு. என்னங்க பசு முட்டுமா? வீட்டுக்கு வாங்க, நான் உங்களை முட்டுறேன். இல்லை கவி 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 போங்கடா. டே உங்க கூட பேசி என் மூளை உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. இனிமே உங்க கிளாஸ் பக்கமே வர மாட்டேன். போங்கடா. சூப்பர்ரா. தேங்க்ஸ்ரா. உடனே ஆட்டம் போட ஆரம்பிச்சிடாதீங்க. கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் இருக்கு, எல்லாரும் போய் பாருங்க. போங்க. ஓகே சார். ப்ரோக்ராம் போகலாம்டா. வாங்கடா. டே ராஜா வாடா, கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நடக்குது, வாடா போய் பார்க்கலாம். நான் வரலடா, நீங்கள் போங்கடா. ஏன்டா மச்சான், என்னாச்சுடா உனக்கு? எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லடா மச்சான், மனசுலாம் ரொம்ப வலிக்குதுடா. அதான் ஏன்டா? டே என்னை யாருக்குமே பிடிக்கலடா. எல்லோரும் என்னை கலாய்க்கிறாங்க, திட்டுறாங்க. பார்த்தாக்க சார் கூட ஒன்றும் தெரியாமல் ஒதுக்குறாங்கடா மச்சான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. டேய் இவ்வளோதான்டா, இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்குடா. என்னடா அது? இதை படி எல்லாம் சரியாயிடும். சார் தான் நான் திட்டுறாங்க டெய்லி கிளாஸில். படிப்பு மண்டலையில் வாசிக்க திறனதில்லை. எங்கடா வாசிக்கிறது? டேய் நீ வாசிக்க உனக்கு ஏசு ஹெல்ப் பண்ணுவாரா? டேய் ஏசு கிருஷ்ணனோட கடவுளடா, எனக்கு எப்படா ஹெல்ப் பண்ணுவார்? டேய் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே இப்படி தான்டா தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிறீங்க. ஏசு கிறிஸ்டியன்ஸ் மட்டும் கடவுள் கிடையாதுடா, அவர் எல்லா மக்களுக்குமே கடவுள் தான்டா. அவரே தெரியுமா பூமிக்கே வந்தார் இருதய குணங்களை குணப்படுத்த, குடங்களுக்கு பார்வை அளிக்க, ஒடுக்கப்பட்ட மக்களை ஒன்றா சேர்த்துக்க, கைவிடப்பட்ட மக்களை
ஆறுதல் தளிக்க, ஆக மொத்தம் எல்லா மக்களையும் மகிழ்ச்சி தான் வச்சுக்கிறாரா. அவர் பூமிக்கே வந்தார்ரா. இதை புரிஞ்சுக்கோங்கடா. மச்சான், நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாடா? இதெல்லாம் எப்படா நம்புறது? இதுக்கு எதுவும் ப்ரூஃப் இருக்காடா? டேய், நான் சொல்கிற எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்குடா. அந்த ப்ரூஃபே பைபிள் தான்டா. அது படித்தா எல்லாமே புரியும்டா. டேய், கிறிஸ்துவோட பரபஸ் தான் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னுட்டு இந்த ஹிஸ்ட்ரியையே ரெண்டாக பிரித்து வச்சுக்கிறாங்கடா. இல்லைன்னு தெரிலையெல்லாம் உண்மைன்ட்டு. பைபிளில் லூக்கா 2:10 என்ன சொல்கிறாங்க தெரியுமாடா? பயப்படாதிருங்கள், எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சியை உண்டாக்கும் நற்செய்தியை கூறுகின்றேன்னு சொல்லியிருக்கிறா. அது மட்டும் இல்லாமல் இயேசு தான் நம் பாவங்கள் சுமக்கும் பரிகாரியாகவும் இருக்காரா. பரிகாரினா ஜீசஸா? எனக்கு தெரிஞ்சு நம் முன்னோர்கள்லாம் ஆட்டு ரத்தம் கோழி ரத்தம் படைப்பாங்க, அதானே? நீ சொல்கிற ஓரல் கட்டுதான்டா. ஆனால் நம் பாவங்கள், நம் முன்னோருடைய பாவங்கள், அவங்களோட சாபங்கள்ட்டு இது எல்லாத்தையும் போகிறதுக்காக இயேசு தன்னையே பலியாக கொடுத்துட்டாரா. நீ சொன்ன மாதிரி ஆற்றத்தமோ கோழத்தமோ அவர் பலியாக தரல, தான் சொந்த ரத்தத்தையே பலியாய் தந்து நம் அனைவரையும் பாவத்திலேருந்து விடுவிச்சாரா. இயேசுவின் ரத்தம் மூலம் நம் அனைவரின் பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன. இதை புரிஞ்சுக்க. டேய், ஆனால் நான் கிறிஸ்டின் இல்லையாடா. என் பாவத்தார் மன்னிப்பாரா? என் கூடவே இருப்பாராடா? எனக்கு உதவி செய்வாரா? டேய், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பாவிகளுடைய பாவத்தை மன்னிக்க தான் இயேசு பூமிக்கே வந்தார். அவர் யார் யாரெல்லாம் கூப்பிட்றாங்களோ, ஜாதி மதம் பேதம் இது எதுவுமே பார்க்காம இயேசு அவங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாரா. ஜீசஸுக்கு இம்மானுவேல்னு பேர். அதுக்கு அர்த்தம் யாருக்காவது தெரியுமாடா? என்னதுடா இம்மானுவேல்னா கடவுள் நம்மோடு எப்போதும் இருக்கின்றான்னு அர்த்தம்டா. அப்படியாடா? எப்போ நம்ம கூட இருப்பாரா? ஆமாண்டா. நீ கஷ்டத்தில் இருக்கும்போது, நீ பலவீனமாக இருக்கும்போது, உலகத்தில் எல்லாரும் உன்னை வெறுத்து ஒதுக்கும்போது, உன்னை எல்லாரும் கைவிட்ட போது இயேசு எப்போதும் உன்னை கைவிடாமல் உன் கூடவே இருப்பார்ரா. இப்போதானே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை நேசிக்க அந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னு நினச்சேன். இப்போ ஏசப்பான ஒருத்தர் நீ சொன்னதுலேருந்து எனக்கு ரொம்ப ஹாப்பிடா. இனி நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். சரி வாங்கடா, நம்ம போய் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் பார்க்கலாம். வாடா போகலாம். Now, some 9 boys are going to entertain you with their dazzling performance. ராஜனாக இருப்பவர் அவரே, சேனாதிபதியாக முன் செல்லுவாரே, யூதாவின் சிங்கமாக கிரட்சிப்பாரு, உன்னையும் என்னையும் வாழ வைப்பாரு, சும்மா மஸ்தாத்தான் வாழ வைப்பாரு, எல்லா சுஸ்தாத்தான் பார்க்க வைப்பாரு, நல்லா கெத்தாத்தான் மாற்றிடுவாரு, உன் தலையதான் நிமிர செய்வாரு, சும்மா மஸ்தாத்தான் வாழ வைப்பாரு, எல்லாம் சுஸ்தாத்தான் பார்க்க வைப்பாரு, நல்லா கெத்தாத்தான் மாற்றிடுவாரு, உன் தலையதான் நிமிர செய்வாரு. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லே ஹல்லேலூயா. மியூசிக்க மாத்துப்பா, ஸ்டைல்ல ஏத்துப்பா, சோகத்தை விடுப்பா, எல்லாம் மாறும்பா. மியூசிக்க மாத்துப்பா, ஸ்டைல்ல ஏத்துப்பா, சோகத்தை விடுப்பா, எல்லாம் மாறும்பா. யோசேப்பின் சாட்சியதான் திரும்பி பார்த்தாலே தீமையை நன்மையாக மாற்றின தேவனப்பா. யோசேப்பின் சாட்சியதான் திரும்பி பார்த்தாலே தீமையை நன்மையாக மாற்றின தேவனப்பா. சும்மா மஸ்தாத்தான் வாழ வைப்பாரு, எல்லாம் சுஸ்தாத்தான் பார்க்க வைப்பாரு, நல்லா கெத்தாத்தான் மாற்றிடுவாரு, உன் தலையதான் நிமிர செய்வாரு. சும்மா மஸ்தாத்தான் வாழ வைப்பாரு, எல்லாம் சுஸ்தாத்தான் பார்க்க வைப்பாரு, நல்லா கெத்தாதான் மாற்றிடுவாரு, உன் தலையதான் நிமிர செய்வாரு.
கமெண்ட்டை போடுப்பா, சைலன்ஸை விடுப்பா, வைலன்ஸ் வேண்டாம்ப்பா, பிரசன்ஸை தேடுப்பா. சும்மா மஸ்தாத்தான் வாழ வைப்பாரு, எல்லாம் சுஸ்தாத்தான் பார்க்க வைப்பாரு, நல்லா கெத்தாத்தான் மாற்றிடுவாரு, உன் தலையத்தான் நிமிர செய்வாரு. சும்மா மஸ்தாத்தான் வாழ வைப்பாரு, எல்லாம் சுஸ்தாத்தான் பார்க்க வைப்பாரு, நல்லா கெத்தாத்தான் மாற்றிடுவாரு, உன் தலையத்தான் நிமிர செய்வாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த கிறிஸ்மஸ் நல்நாளிலே என்னுடைய கிறிஸ்மஸ் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு கிரேட் செலிப்ரேஷன், ஹோல் யூனிவர்ஸுமே மகிழ்ச்சியான ஒரு கொண்டாட்டம் ஒருவருடைய பிறப்பினாலே உண்டாகிறது என்று சொன்னால் எவ்வளோ விதமான அலங்கரிப்புகள், லைட்ஸ், அவ்வளவு ஏங்க நம்மளுடைய ஃபுட் மெனுவே இந்த நாளிலே சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ நல்ல விதமான ஒரு மகிழ்ச்சி எப்படி நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அதில் ஒரு ரகசியம் இருக்கின்றது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 10-11 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இதோ சகல ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இது சொல்லியது யார் தெரியுங்களா? தேவதூதன். யார்கிட்ட சொல்லினார் என்றால், மேய்ப்பர்கள் வனாந்தரத்திலே மேய்ச்சல் முடித்த பிறகு அவர்கள் மேய்த்து முடிந்து மேய்ப்பர்கள் கூடியிருக்கிற இடத்துல வந்து பயப்படாதிருங்கள் என்று சொல்லி இந்த ஒரு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு நற்செய்தியை அந்த மேய்ப்பர்களுக்கு தேவதூதன் சொல்லுகின்றார். இப்படி என்ன ஒரு சந்தோஷமான நற்செய்தி என்று சொன்னால் அதில் என்ன அப்படி ஒரு ரகசியம்? இப்படி எல்லாருமே இவ்வளவு செலிப்ரேட் பண்ணுகிறார்களே, இவ்வளவு விதமான மகிழ்ச்சியை கொண்டாடுகிறார்களே, அந்த பிறப்பில் அப்படி என்ன இருக்கிறது என்று சொன்னால், உங்களுக்காக தாவீதின் ஊரிலே ஒரு இரட்சகர், கிறிஸ்து என்னும் ஒரு இரட்சகர் பிறந்திருக்கின்றார். இதுதாங்க இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சி. இன்றைக்கு காலையிலிருந்து நிறைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள், நிறைய கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பல வகைகளிலே நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பீர்கள். அநேக பிள்ளைங்கள் நடனம் ஆடி நிறைய ஸ்கிட்டுங்களை போட்டு தங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார்கள். அப்படி ஒரு சந்தோஷம் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால், பயப்படாமல் இருங்கள் என்று சொல்லி எதற்காக சொல்லுகிறார் என்று சொன்னால், இரட்சகர் பிறந்திருக்கின்றார். இன்றைக்கு குடும்பங்களிலே எதற்கெல்லாம் நீங்கள் பயந்திருக்கின்றீர்களோ அதிலிருந்து விடுவிக்கும்படிக்கு, இரட்சகர் என்று சொன்னாலே விடுதலை கொடுப்பவர், ரட்சிப்பு என்று சொன்னாலே விடுதலை. ஸோ இன்றைக்கு குடும்பங்களிலே எதற்கெடுத்தாலும் ஒரு பயம், எதற்கெடுத்தாலும் ஒரு கலக்கம், பொழுது போனால் ஒரு பயம், பொழுது விடிஞ்சா ஒரு பயம். இன்றைக்கு கலங்கி கொண்டிருக்கின்ற அந்த மேய்ப்பர்களை பார்த்து நற்செய்தி சொன்ன அந்த தூதனை போல இன்றைக்கு நான் இந்த தொலைக்காட்சி மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லி கொண்டிருக்கின்றேன். இரட்சகர், இவர் இரட்சகர் எல்லா மனுஷனுக்கும் ஒரு ரட்சிப்பை உண்டாக்கும்படிக்கு இன்றைக்கு உங்களுக்கும் என்ன விதமான நெருக்கத்தில் இருக்கின்றீர்களோ ஒரு ரட்சிப்பை, ஒரு விடுதலையை அவர் உங்களுக்கு கொடுப்பார். இதன் மூலிமா என்ன கிடைக்கும் தெரியுங்களா? ஒரு மிகுந்த சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். ஏனென்று சொன்னால், கிறிஸ்து என்னும் இரட்சகர் இந்த ரட்சிப்பின் மூலியமாக உலகம் முழுவதிலும் எந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகளையும் எந்த இடத்துல இருக்கிற ஜனங்களுக்கும் ஒரு விடுதலையை கொடுத்து கொண்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு சந்தோஷமான காரியம் என்ன தெரியுங்களா? நம்ம ரட்சிக்கப்படுகின்றோம், நம்ம விடுதலை ஆகின்றோம், அதனால் ஒரு மிகுந்த சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சந்தோஷம் என்னவென்றால், ஏசாயா 40ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சீயோன் என்னும் சுவிசேஷகியே. சுவிசேஷம் என்று சொன்னால், சுவிசேஷகி என்று சொன்னால் கர்த்தருடைய நாமத்தை சொல்லுவது. பயப்படாமல் உரத்த சத்தமிடு, தைரியமாக நீ போய் எல்லா பட்டணங்களிலேயும் யூதா பட்டணங்களிலேயும் நீ போய் சொல்லு. என்ன சொல்லணும் தெரியுங்களா? இதோ உன் கடவுள் என்று சொல்லு. இதை சொல்லும் பொழுதே ஒரு சந்தோஷம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுதே ஒரு சந்தோஷம்.
இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் சொல்லுகின்றோம். நடனத்தின் மூலியமாக, ஸ்கிட் மூலியமாக, தேவ செய்திகள் மூலியமாக ஏதேனும் ஒரு காரியத்தில் கடவுள் இதோ என்று சொல்லி உங்களிடத்திலே சொல்லி கொண்டிருக்கின்றோம். இதன் மூலியமாக அன்றைக்கு தூதன் சொன்ன ஒரு மிகுந்த சந்தோஷமான நற்செய்தி இன்றைக்கு நாங்கள் சொல்லி கொண்டிருக்கின்றோம். ஸோ இந்த நற்செய்தியின் மூலியமாக நீங்கள் பயப்படாமல் இருக்க வேண்டும். இன்னொன்று, நீங்களும் மற்றவர்களுக்கு போய் இந்த காரியத்தை சொல்ல வேண்டும். அதான் அங்கே கர்த்தர் சொல்லுகின்றார், நீங்கள் போய் தைரியமாய் சொல்லு. இன்றைக்கு நாம் ஒரு மருத்துவரிடம் செல்லுகிறோம் என்று சொன்னால், அந்த மருத்துவரிடம் அந்த ட்ரீட்மெண்ட் எனக்கு நல்ல விதமாய் சுகம் கிடைத்து விட்டால், ஆரோக்கியம் கிடைத்து விட்டால், அந்த மருத்துவர் என்னை பார்த்து நீங்கள் போய் 10 பேருக்கு சொல்லுங்க என்று சொல்ல மாட்டார். ஆனால் நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா? யாரையெல்லாம் பார்க்கின்றேனோ அவங்க கிட்டலாம் போய் சொல்லுவேன், அந்த டாக்டர் ரொம்ப கைராசியான டாக்டர், அந்த டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணாமலேயே எனக்கு சுகத்தை கொடுத்து விட்டார். இப்படியெல்லாம் அந்த டாக்டரை குறித்து என் கண் முன்னால் படுகிறவர்கள் எல்லாரிடத்துல நான் பேசுவேன். அப்போது அந்த டாக்டர் சொன்ன அந்த காரியத்தை எனக்கு பெற்றுக்கொண்ட நான் நன்மையை 10 பேருக்கு போய் சொல்லுவேன். இன்றைக்கு ஏசாயா 49 அதைத்தான் சொல்லுகின்றார், நீ சத்தமிட்டு சொல்லு, என்னன்னு உன் கடவுள் இதோ என்று சொல்லு. இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி, பயப்படாமல் இருங்கள். தாவீதின் ஊரிலே கிறிஸ்து என்னும் இரட்சகர் வந்திருக்கின்றார், பிறந்திருக்கின்றார். இன்னொரு நற்செய்தி, இதை போய் மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். ஒவ்வொரு வருஷமும் நாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களாகவே இல்லாமல் மற்றவர்களுக்கும் கிறிஸ்து பிறந்திருக்கின்றார், ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று சொல்லி வாழ்த்தி, உங்களால் இயன்ற மற்ற காரியங்களை அவர்களுக்கு நீங்கள் கொடுத்து உங்கள் சந்தோஷத்தை அவர்களுக்கும் நிறைவாக்குங்கள். அது நிமித்தம் உண்மையாலுமே ஒரு ரட்சிப்பை நீங்கள் இருக்கிறத அனுபவிக்கிறதை உங்களால் நல்லா உணர முடியும். கர்த்தருடைய கிருபை உங்கள் வீடுகளிலேயும், உங்கள் இருதயம் முழுவதிலேயும், உங்கள் சிந்தனை முழுவதிலேயும் ஒரு இரட்சகர் எனக்குன்னு இருக்கிறார் என்ற ஒரு மிகுந்த சந்தோஷத்தோடு நீங்கள் வாழுங்கள். கர்த்தர் கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும். God bless each and everyone. இன்னும் ஒரு விசை கூட என்னுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். Christmas is all about the good news of the birth of Jesus Christ. What's the good news? God came down as Jesus to be with us, to walk with us, to talk with us, to guide us and to help us. Isn't that a good news? What more can one ask for? And God came down as Jesus to give hope to the hopeless and help to the helpless, healing to the sick, and shelter to the homeless, so on and so forth. All that we need to do is just ask God for help. The Bible says in Matthew 7:7, ask and you shall receive, seek and ye shall find, and knock and the door will be open. So this good news is meant for all of you. May God bless you, and let me wish you all a Merry Christmas and Happy New Year. Thank you. Now, a very big VIP is about to arrive here. Shall we keep our fingers crossed and wait for him? அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. கவலைப்படாத 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 அற்புதங்கள் குவிய போகுதே, அற்புதங்கள் குவிய போகுதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு.
சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, இது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, இது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. Merry Christmas and Happy New Year! Details and contact Bharatiyar Matriculation Higher Secondary School, number 25, Mahalakshmi Street, Srinivasapuram, Guduvancheri, Chennai 603202. Email bharatiyarmetric@gmail.com.